தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. வரும் சில நாட்களில் அரசியலில் பரபரப்பான சம்பவங்கள் நடந்து வருகின்றன. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட உள்ளதாக கடந்த சில நாட்களாகவே உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வர தொடங்கியுள்ளன. பல்வேறு அரசியல் நிபுணர்கள் இது தொடர்பாக இணையத்தில் தகவல்களை வெளியிட தொடங்கியுள்ளனர். தலைவர் மாற்றம் உறுதியாகிவிட்டது என்றே நம்மிடம் பேசிய பாஜக நிர்வாகிகளும் தெரிவித்தனர். டெல்லியில் இது தொடர்பாக ஆலோசனையும் நடந்து வருகிறது. ஆனால் நியமிக்கப்பட போவது தற்காலிக தலைவரா நிரந்தர தலைவரா என்பது தெரியாது என்றெல்லாம் செய்திகள் வர தொடங்கியுள்ளன. ஒரு மூத்த பெண் நிர்வாகியின் பெயர் தலைவர் பதவிக்கு அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் மீது டெல்லி பாஜகவிற்கு நல்ல அபிப்பிராயம் உள்ளது. ஆனாலும் அண்ணாமலைக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் டெல்லி உள்ளது. அண்ணாமலை மாற்றப்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்று டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில்தான் பாஜகவில் என்ன நடக்கிறது, அண்ணாமலை மாற்றப்படுவாரா என்று ஊடகங்களில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. இதற்கு தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அண்ணாமலை மாற்றப்படுவாரா, அப்படியானால் யார் தலைவர், அவரா இவரா என்று கடந்த 2 நாட்களாக சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சி ஊடகங்களிலும் பொழுதை போக்கிக் கொண்டிருக்கின்றனர் பாஜக அல்லாத மற்ற கட்சியினர். அண்ணாமலையை சுற்றியே இவர்களின் சிந்தனை இருப்பது தெளிவாகிறது. உண்மையில் இது குறித்து சிந்திக்க வேண்டியது பாஜகவினர் தானே அன்றி மற்ற கட்சியினர் அல்ல. தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி குறித்து எந்த அளவிற்கு மிரண்டு போய் உள்ளனர் என்பதையே உணர்த்துகிறது இந்த நிலை. குறிப்பாக அண்ணாமலை அவர்களை கண்டு இப்படி பயந்து போயுள்ளார்களே என்று எண்ண தோன்றுகிறது. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளைப் போல குடும்ப கட்சியோ அல்லது ஒரு நபர் சார்ந்த கட்சியோ அல்ல பாஜக. திறமைக்கும் திறன் மிகுந்தவர்களுக்கும் பஞ்சமே இல்லாத கட்சி பாஜக. பொழுது போகவில்லை என்றால் சொந்த கட்சி கோஷ்டி பூசலை தீர்க்க முயற்சி செய்யட்டும். அதை விடுத்து பாஜக விவகாரங்களில் தலையிட்டு மூக்கறுப்பட்டு ஏன் நிற்க வேண்டும்? யார் தலைவராக இருக்க வேண்டும்? ஏன் மாற்ற வேண்டும்? எப்போது மாற்ற வேண்டும்? எங்கு மாற்ற வேண்டும்? எப்படி மாற்ற வேண்டும்? மாற்ற வேண்டுமா இல்லையா என்பதையெல்லாம் பாஜக தலைமை முடிவு செய்யும். அதுவரை இந்த ரீல் சுத்துற வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மக்கள் நல விவகாரங்களில் கவனம் செலுத்த வேண்டும் சில ஊடகங்கள் என்று அவர் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.